ஹொர்முஸ் எங்களுக்குரியது. எனவே அந்த பகுதியில் யாரு போகணும் வரணுங்கிறத நாங்க தான் தீர்மானிப்போம். எங்க கிட்ட கேட்காம யாரும் போகவும் கூடாது. நாங்க சொல்லுகிற பாதையில் தான் போகவும் வேண்டும். ஈரானை தோற்கடிக்க முடியல, ஈரானுடைய இராணுவத்தை வீழ்த்த முடியல, தங்களுடைய ஆதிக்கத்தை வல்லாதிக்கத்தை இரண்டு நாடுகளும் காட்ட முனைகிற ஒரு இக்கட்டான நிலையாக தற்போது ஹொர்முஸ் மாறி இருக்கிறது. இந்த யுத்தம் அடுத்த கட்டத்திற்கு நுழைந்திருக்கிறது. அன்பிற்கினிய சகோதரர்களே, மத்திய கிழக்குல காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டு காலங்கள் அந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருந்தது நமக்கெல்லாம் தெரியும். அதற்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய தலையீட்டின் பிரகாரம் ஒரு சமாதான உடன்படிக்கையும் செய்து கொள்ளப்பட்டது. இந்த சம்பவங்களுக்கு பிறகு அப்படியே இந்த யுத்தம் ஓய்ந்து விடும் என்று உலகமே நினைத்திருந்த நிலையில தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அடுத்த கட்டமாக உடனடியாக அமெரிக்காவை தூண்டி ஈரானுடனான ஒரு யுத்தத்தை தோற்றுவித்திருந்தது. ஈரானுடன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய 40 நாள் யுத்தத்தில் ஈரானுடைய தலைவர்களும் தளபதிகளும் பல பேர் கொல்லப்பட்டிருந்தாலும் ஈரான் அரசாங்கமாக வீழவும் இல்லை, ஈரானுடைய இராணுவம் வீழ்ச்சி அடையவும் இல்லை. உலகத்தில் எந்த நாட்டுக்குள்ள அமெரிக்கா நுழைஞ்சாலும் அந்த நாட்டை அழிப்பாங்க, அந்த நாட்டை கைப்பற்றுவாங்க. இது அமெரிக்காவினுடைய இராணுவ ராஜதந்திர வளமையாக இருக்கிறது. இதை வியட்நாம்ல பார்த்திருக்கிறோம், ஈராக்ல பார்த்திருக்கிறோம், ஆப்கானிஸ்தான்ல பார்த்திருக்கிறோம். இப்படி பல முன்னுதாரணங்கள் இருந்தாலும் இன்றைக்கு 70 ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு பெரிய முறுகல் நிலை இருந்தே வந்தாலும் இந்த முறுகல் நிலைக்கு முடிவு காணுகிற விதமாகத்தான் இந்த 40 நாள் யுத்தம் நடைபெற்றது. 40 நாள் யுத்தத்திலே ஈரான் ஜெயித்தது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தோல்வி அடைந்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொன்ன எந்த இலக்குகளையும் அவர்கள் அடையவில்லை. இத்தனை நாட்களாக உலகமே பார்த்து கொண்டிருந்த ஈரானுடைய மாபெரும் வெற்றியாக அந்த வெற்றி கருதப்படுகிற நிலையில 2 நாட்களுக்கு முன்பதாக லண்டன் BBC மிக தெளிவாகவே இந்த யுத்தத்தில் ஈரான் ஜெயித்தது, அமெரிக்கா தோல்வி அடைந்தது என்கிற செய்திகளையும் பதிவு செய்திருந்ததை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளில் தொடர்ந்து ஈரானும் அமெரிக்காவும் அடிக்கடி தாக்குதல்களை நடத்தி கொள்கின்றன. முறுகல் நிலைக்கு 2 நாடுகளுமே உள்ளாகி கொள்கின்றன. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் தன்னுடைய இராணுவ வலிமையை எப்பொழுதும் உலகத்திற்கு காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அதே நேரம் அமெரிக்காவை பொறுத்தவரையில நாங்கள் தான் உலகின் இராணுவ வல்லரசு என்கிற ஒரு பெயரை தக்க வைத்துக் கொண்டு வந்தவர்களுக்கு இந்த யுத்தம் அந்த பெயரில் இருந்து கீழிறங்க வேண்டிய நிலைக்கு தள்ளி இருக்கிறது. எனவே இந்த யுத்தத்திற்கு பிறகும் அவர்கள் தங்களுடைய இராணுவ வல்லரசு என்கிற நிலையை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அதனால தான் 2 தரப்புமே ஹொர்முஸ்ல அடிக்கடி மோதிக்கொள்ள வேண்டிய நிலை உருவாகி இருக்கிறது. ஹொர்முஸ் நீர்ப்பரப்பை பொறுத்தவரையில இந்த நீர்ப்பரப்பு இந்த 40 நாள் யுத்தத்திற்கு முன்பாக வரைக்கும் பொதுவான ஒரு போக்குவரத்து மையமாக இருந்தது. எந்த நாடும் அதில் போகலாம் வரலாம், பிசினஸ் பண்ணலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு நீர்ப்பரப்பாகத்தான் இருந்து வந்தது. ஆனால் 40 நாள் யுத்த நேரத்தில் ஹொர்முஸை மூடுகிறோம் என்று சொல்லி கப்பல்கள் அத்தனையுமே ஸ்தம்பிக்க வைத்தது. முழு உலக நாடுகளும் ஒரு எக்கானமிக் கிரைசிஸுக்குள்ள நுழைகிற அளவுக்கு இந்த நிலையை ஈரான் நீட்டித்து கொண்டே வந்தது. இந்த நிலையில தான் ஈரானுடைய கை தற்போது ஹொர்முஸ் பகுதிகளில் ஓங்கி இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். காரணம் என்னன்னு கேட்டால், ஹொர்முஸ் நீர்ப்பரப்பை பொறுத்தவரையில ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி யுத்தத்திற்கு முன்பதாக யாரும் போகலாம் வரலாம் என்று இருந்தாலும் யுத்தத்திற்கு பின்பதாக ஹொர்முஸ் எங்களுக்குரியது. எனவே அந்த பகுதியில் யாரு போகணும் வரணுங்கிறத நாங்க தான் தீர்மானிப்போம். எங்க கிட்ட கேட்காம யாரும் போகவும் கூடாது. நாங்க சொல்லுகிற பாதையில் தான் போகவும் வேண்டும். நாங்கள் சொல்லாத பகுதிகளை யார் பயன்படுத்தினாலும் அவர்கள் மேல தாக்குதல் நடத்துவோம் என்று ஹொர்முஸினுடைய இறையாண்மையை தன்னுடைய நாட்டின் இறையாண்மையாக பார்க்கிறது ஈரான். இந்த கட்டத்தில் தான் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, யுத்தத்துக்குள்ள நுழைஞ்சோம், ஈரானை தோற்கடிக்க முடியல, ஈரானுடைய இராணுவத்தை வீழ்த்த முடியல, ஈரானை ஆக்கிரமிக்க முடியல, ஈரானுடைய ஆட்சியை கவிழ்க்க முடியல, ஈரானிடம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எடுக்க முடியாம போயிடுச்சு.
ஈரானுடைய ஏவுகணை வல்லமையை அழிக்க முடியாமல் போய்விட்டது. மொத்தத்தில் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சமாதானத்திலும் ஈரானுடைய கை ஓங்கி இருக்கிறது என்பதை உலக நாடே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இப்பொழுது ஹொர்முஸ் நீர்ப்பரப்புல தங்களுடைய ஆதிக்கத்தை தெளிவாக வெளிப்படுத்துகிறது ஈரான். இந்த நிலையில ஹொர்முஸை நம்மளும் விட்டுட்டு போயிட்டோம்னு சொன்னா ஈரான் மொத்தமாக ஜெயிச்சது கன்ஃபார்ம் ஆகிரும். அதை தாண்டி யுத்தத்துக்கு முன்பதாகவாவது யாரோ எவரோ போய் வந்துகிட்டு இருந்தாங்க, இவங்க யுத்தம் செய்ய வந்து இருந்ததை கெடுத்துட்டு போயிட்டாங்க என்கிற வரலாறு தான் இனிமேல் பதியப்பட போகிறது என்பதற்காகத்தான் ஹொர்முஸ்ல நாங்க சொல்றது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா விரும்புகிறது. ஹொர்முஸ் எங்களுக்குரியது, அதுல நாங்க நினைச்சதைத்தான் செய்வோம் அப்படிங்கிறது ஈரான். இந்த ஹொர்முஸ் என்கிற நீர்ப்பரப்புல தங்களுடைய ஆதிக்கத்தை வல்லாதிக்கத்தை இரண்டு நாடுகளும் காட்ட முனைகிற ஒரு இக்கட்டான நிலையாக தற்போது ஹொர்முஸ் மாறி இருக்கிறது. இந்த யுத்தம் அடுத்த கட்டத்திற்கு நுழைந்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு அமெரிக்காவினுடைய கௌரவம் முக்கியமாக இருக்கிறது. இவ்வளவு காலமாக நாங்கள் பெரிய ஆட்கள் என்று அவங்க தக்க வைத்து கொண்ட பெயரை தக்க வைப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையில இது எங்க ஏரியா, நீங்க உள்ள வரக்கூடாது, நாங்க சொன்னாதான் நீங்க செய்யணும் என்கிற விதமாக தங்களுடைய ஆதிக்கத்தை இந்த பகுதிகளிலே நிலைநிறுத்த விரும்புகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஈரான் இந்த யுத்தத்தில் ஜெயிச்சது மட்டுமல்லாம எல்லா அரபு நாடுகளுக்கும் ஒரு பாடத்தையும் படித்து கொடுத்து விட்டது. எனவே இந்த பகுதிகளில் குறிப்பாக மத்திய கிழக்கிலும் ஹொர்முஸிலும் ஈரான் தான் அசைக்க முடியாத வல்லரசாக மாறி இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த போட்டி ஹொர்முஸை யார் ஆள்வது என்பதற்கான போட்டியாக மாறி இருக்கிறது. இறுதியில் என்னவாக போய் முடிய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.